ஆலயம்ஸ் குடும்பத்தினர் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை பிரஸ்டிஜ் சார்பாக உங்கள் அனைவரையும் இங்கு சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்று திருக்கார்த்திகை தினம். எங்களுடைய முன்னாள் தலைவர் மிஸ்டர் சுரேஷ் அவர்கள் சமீபத்தில் காலமானார். அவர் வருடம் ஐயப்பந்தாங்கல் மற்றும் பரணிபுத்தூர் இந்த ஏரியாவில் ஒரு 5000-10,000 பேருக்கு அன்னதானம் செய்கிறது வழக்கம். அவர் சமீபத்தில் தவறி போனதுனால அவரோட நினைவாக ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை பிரஸ்டிஜும் ஆலயம்ஸ் குடும்பமும் இணைந்து அந்த ஒரு ட்ரெடிஷனை கண்டினியூ பண்ணலான்னு இன்றைக்கி அனைவருக்கும் அன்னதான நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுக்காக வந்திருக்கும் ஆலயம்ஸ் குடும்பத்தில் மிஸ்ஸஸ் பிரபிலா அவர்களை வருக நான் வரவேற்கிறேன். கூடவே மிஸ் பாண்டுரங்கன் அவர்கள் வந்திருக்கிறார் தலைவர். அவரையும் ஒரு வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறேன். இன்று தீபத் திருநாள். இந்த தீபத் திருநாளை முன்னிட்டு நமது ரோட்டரி கிளப் முன்னாள் தலைவர் ஆலயம் சுரேஷ் அவர்கள் இந்த ஊராட்சியில் அடங்கிய பல இடங்களில் சுமார் 5000 to 10,000 வரைக்கும் இன்று உணவு இலவசமாக வழங்கி அதை பெருமைக்கு சேர்த்துக் கொள்வார். அதே போன்று இன்று ரோட்டரி கிளப் மூலமாக அவருடைய துணைவியார் மற்றும் விஜயகுமார் சார் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் அந்த நாளை தொடர்ந்து நாம் அவர் செய்த பணி பின்பற்ற வேண்டும் என்ற நிலையில் இன்று அனைவருக்கும் உணவு வழங்கப்படுகிறது. அவர் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்க இந்த பணியை இவர்கள் செய்திருப்பதை நான் வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த பணியை செய்து ஏழை மக்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்கி சிறப்பிக்குமாறு இந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
அண்ணன் 10,000 15,000 பேருக்கு அவர் அன்னதானம் வழங்கி வந்த ஒரு மாபெரும் மனிதர் அவர். அவர் இன்று இல்லை, இருந்தாலும் அவருடைய துணைவியார் இன்று அவருடைய சேவையை இன்னும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காண்டி அவர் வழியில் நடந்து கொண்டு வருகிறார். அவர் செய்த காரியத்தை அதை நிறுத்தாமல் இந்த அம்மா மீண்டும் தொடங்கி வைத்து பல இது பண்ணிக்கொண்டு வருகிறார்கள், அன்னதானம் வழங்கிட்டு வருகிறார்கள். அவர்களோடு இணைந்து நமது விஜயகுமார் சார் அவர்களும் ரோட்டரி சங்கம் சேர்ந்து இந்த காரியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அன்னதானத்தை எப்படின்னா, ஒரு செடி பூ பூக்காவிட்டாலும், பூ பூத்த செடி மலராவிட்டாலும், மலர்ந்த பூ வாசம் வராவிட்டாலும் என்றும் மனம் வீசிக் கொண்டிருக்கும் அண்ணன் ஆலயம் சுரேஷ் அவர்கள் புகழ் என்றுமே ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் புகழ் ஓங்க நமது ரோட்டரி சங்கம் இணைந்து விஜயகுமார் சாரும் அவர்கள் துணைவியாரும் இணைந்து இந்த அன்னதான நிகழ்ச்சியை மாபெரும் நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் செய்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த அன்னதானம் மட்டும் அல்லாமல் அவருடைய புகழ் ஓங்குவதற்காக அவர் மரம் நடுவதற்கு ரொம்ப அவர் கணிசமான ஒரு அன்பு கொண்டவாறாய் திகழ்வார். ஆலயம் சுரேஷ் அண்ணன் அவர்கள் அன்னதானம் மட்டும் அல்லாமல் பல சேவைகளை, பொது சேவைகளில் அவர் செய்து கொண்டு வருகிறார். என்னுடன் சேர்ந்து ஒரு 5000 மரக்கன்றுகள் வரைக்கும் என்னுடன் இணைந்து நட்டு உள்ளார். இது மட்டும் சென்னையில் மட்டுமல்லாமல் என் கூட காஞ்சிபுரம் வரைக்கும் வந்தார். அங்க பாபா கோயில நட்டார். 2வது டி நகரில் உள்ள காலேஜில் என் கூட இணைந்து நட்டார். அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவமாக இருக்கிறது. ஏன்னா நல்லவர்கள் அவர் இன்னும் இருந்தார்னா இன்னும் நிறைய சேவைகள், நிறைய தொண்டுகள் செய்து வருகிறார். ஆனா அவர் இப்படி அவர் சில காலங்களில் அவர் மறைந்து விட்டார். அது ரொம்ப வருத்தமான செயலாக இருக்கிறது. இருந்தாலும் அவருடைய புகழ் ஓங்குவதற்காக, அவருடைய அந்த மரக்கன்று நடுவதற்காக நான் அவர் பேரை சொல்லி ஒவ்வொரு வாட்டி எங்கே மரம் நட்டாலும் அவர் பேரை சொல்லி நான் நட்டுக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லி நன்றி கலந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.